வணக்கம் மக்களே! ஃபோட்டோஷாப்போட லெசன் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாரியே இருக்கும். ஏன்னா, வீடியோ ரொம்பவே லென்த்தா போறதுனால, அத பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இனி நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டா பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுறலாம். இன்னைக்கு நம்ம கிராப் டூல் பத்தி பார்க்க போறோம். கிராப் டூல்ல 2 இருக்கு. ஒண்ணு நார்மல் கிராப் டூல், இன்னொன்னு பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல். நார்மல் கிராப் டூல் எடுத்துக்கலாம். இந்த டூல் எடுத்தது உங்களுக்கு இந்த மாரி தான் ஆப்ஷன் இருக்கும். டாப்ல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுகள் குடுக்கறதுக்கான ஆப்ஷன், அடுத்து அத கிளியர் பண்றதுக்கான ஆப்ஷன், அப்புறம் ஸ்ட்ரெய்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அப்புறம் உங்களுக்கு கிரிட் ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருப்பாங்க. அப்புறம் இதுக்கான செட்டிங்ஸ், டெலீட் கிராப்டு பிக்சல், ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இது எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா நம்ம பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அளவுகள். அளவுகள் அப்படிங்கும்போது ரேஷியோல குடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் ரேஷியோ வேணும்னா, நீங்க ஒரிஜினல் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஒரிஜினல் வச்சுட்டு நீங்க கிராப் பண்ணும்போது, இந்த படம் என்ன அளவுல இருக்கோ, அதே அளவு தான் நமக்கு கிராப் ஆகும். அப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, ரேஷியோ வந்து பிரிச்சு குடுத்துருப்பாங்க. 1:1, 4:5, 5:7 இது பார்த்தீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதுக்கு, ஆ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அளவுகள் குடுத்துருப்பாங்க அல்லவா? அந்த அளவுகள் பார்த்தீங்கன்னா, இதில குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் இமேஜ் அப்படின்ட்டு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன அளவுல இந்த படம் வச்சிருக்கீங்களோ, அந்த அளவு டாப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுவே என்டர் பண்ணி குடுத்துரும். இந்த அளவுகள கிளியர் பண்ணா, இந்த கிளியர்ங்கிற ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேள நீங்க உங்களுக்கு கரெக்ட்டா ஒரு அளவு வந்து டைப் அடிக்கணும் அப்படின்னா, வித் ஹைட் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு தேவையான ஒரு அளவு நான் வந்து இதில என்டர் பண்ண போறேன். அதாவது 15 லென்த் வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 10 பார்த்தீங்கன்னா உயரம். அப்புறம் வந்து 300 ரெசல்யூஷன். இதில நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல 15 அப்படிங்கிறத மட்டும் தான் குடுத்தேன். அது எனக்கு இன்ச்சஸ்ல வேணுமா, சென்டிமீட்டர்ல வேணுமா, மில்லிமீட்டர்ல வேணுமாங்கிறத நான் கொடுக்கல. எனக்கு இன்ச்சஸ் தான் வேணும். ஐஎன் அப்படின்னு நான் வந்து டைப் அடிக்கிறேன். பிக்சல்லையும் போயிட்டு ஐஎன் அப்படிங்கிறத நான் வந்து டைப் அடிக்கிறேன். ஒரு பிகினரா நீங்க இத முதல்ல பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் வராம முடிஞ்ச வரைக்கும் நீங்க அத சரி பண்ண முயற்சி பண்ணுங்க. இப்ப அளவுகள நம்ம டைப் அடிச்சாச்சு. நம்மளுடைய அந்த கிராப் அப்படிங்கிறது நமக்கு 10க்கு 15ல இருக்கும். நம்ம தேவைக்கு ஏத்த மாரி கிராப் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் இந்த அளவுகள டைப் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. இதில ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. இதில கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ கிராப் ப்ரீசெட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. இதில உங்களுக்கு தேவையான நேம் வேணா டைப் அடிச்சுக்கலாம். நான் நேம் எதுவுமே டைப் அடிக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா, ஓகே குடுத்துக்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, இது லேண்ட்ஸ்கேப்ல இருக்கு. இதே கிராப் அளவு எனக்கு அப்படியே வெர்டிகலா மாறணும் அப்படின்னா, ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எக்ஸ். கீபோர்டில எக்ஸ கிளிக் பண்ணா அதே அளவு உங்களுக்கு இந்த மாரி மாறிடும். இல்ல இந்த ஆரோ மார்க்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மாறிடும். இந்த அளவுகள கிளியர் பண்ண கிளியர் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்ட்ரெய்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த படத்த நம்ம கிராப் பண்ணும்போது, இந்த படம் வந்து ரொம்ப சாய்வா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரெய்டன் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து இங்க வந்து இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த படத்த உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா மாத்தி குடுத்துரும். ஒரு வீடு படம் வந்து எடுத்திருக்கீங்க. அந்த படம் வந்து கொஞ்சம் கிராஸா இருக்கு. அத ஸ்ட்ரெய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாம, நெறைய விதங்கள்ல உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெய்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படும். ஸோ, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது இந்த கிரிட்டு. இது வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில இருக்கும். நம்ம இதையே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது செட்டிங். யூஸ் கிளாசிக் மோட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இத டிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க Photoshop 7 எப்படி யூஸ் பண்றீங்களோ, அதே போல தான் இந்த கிராப் பண்ற ஆப்ஷன் வந்து மாறும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா இந்த கிளாசிக் மோட் டிக்க நீங்க வந்து எடுத்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவுட்டர்ல இந்த மாரி பிளாக் கலர் ஷேடோ இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இதில நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேள நீங்க கஸ்டம் பண்றீங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி இந்த மாரி கலரோட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். உங்களுக்கு இந்த மாரி ஒரு கிரீன் இருந்தா தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னா கூட, நீங்க இந்த மாரி உங்க தேவைக்கு ஏத்த மாரி கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், மேட்ச் கேன்வாஸ வச்சுட்டு இதில ஒரு 75% பார்த்தீங்கன்னா, நான் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெலீட் கிராப்டு பிக்சல் அப்படின்னு இருக்கு. இந்த டெலீட் கிராப்டு பிக்சல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த படத்த இப்ப கிராப் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் வந்து இத வந்து டிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு கிராப் பண்றேன். டிக் பண்ணிட்டு இத கிராப் பண்றேன். இப்போ இத நான் கிராப் பண்ணதும் என்ன ஆகும்னா, அவுட்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிரும். இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் கொஞ்சம் இந்த படத்த எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவுட்டர்ல இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆயிடும். இது இல்லாம நீங்க வந்து கிராப் பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் திரும்ப இத கொஞ்சம் கிராப் பண்றேன். இப்ப சைட்ல நீங்க பாருங்க அந்த படம் அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல கிராப்பிங் மட்டும் தான் உங்களுக்கு ஆயிருக்கும். அளவுகளும் கரெக்ட்டா உங்களுக்கு அந்த அளவு மாறிடும். ஒருவேள கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கூட நான் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், இத திரும்ப இந்த மாரி எக்ஸ்டெண்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த படம் எனக்கு அப்படியே கிடைக்கும். சரிங்களா? எப்போதுமே நீங்க கிராப் பண்ணும்போது இந்த டிக்க இல்லாம கிராப் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். அவுட்டர்ல உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல குடுத்துருக்காங்களா? அப்ப என்ன ஆகும்? அவுட்டர்ல எதுவுமே இல்லாம டிரான்ஸ்பரண்டா வரும். ஒருவேள அவுட்டர்ல கொஞ்சம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இதில போயிட்டு கான்டென்ட் ஓவர் ஃபில்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம்.
கான்டென்ட் ஓவர்ஃபில் என்ன பண்ணும்னா, பிளைனா இருக்க இடங்கள ஓரளவு நமக்கு நல்லாவே ஃபில் பண்ணி குடுக்கும். ஆனா, கீழ சட்டையில பார்த்தீங்கன்னா, இது என்ன பண்ணும் அப்டின்னா, கொஞ்சம் சொதப்பிடும். அடுத்து இதிலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட். ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட் அப்படிங்கும்போது, நீங்க ஒரிஜினல் யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இது உங்களுக்கு வேலை செய்யும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில குடுக்கும். 3ல எது பெஸ்ட்டா இருக்கோ, அத நாம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். இந்த தேர்ட் ரிசல்ட் எனக்கு பெஸ்ட்டா இருக்கு. இத கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கிராப்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறது பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல். இந்த பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மொபைல்ல ஒரு படத்த அதாவது பழைய காலத்து ஃபோட்டோ இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு பழைய காலத்து ஃபோட்டோ தான். அத வந்து என்னோட மொபைல்ல ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இது ஒரு சரியான அளவுல இல்ல. இத சரியான அளவுல கொண்டு வரதுக்கு இந்த பெர்ஃபெக்ட் கிராப் டூல் பயன்படும். இத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஒரு 4 டாட் வச்சா போதும். கரெக்ட்டா அந்த படத்த நம்மளுக்கு எடுத்து குடுத்துரும். டாட் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாரி படத்துல கரெக்ட்டா இந்த எட்ஜஸ்ல மட்டும் வைக்கணும். இங்க ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இங்க ஒரு பாயிண்ட்டு, இங்க ஒரு பாயிண்ட்டு, இங்க ஒரு பாயிண்ட்டு. இப்ப கடைசி பாயிண்ட்ட நான் தப்பா வச்சுட்டேன். ஆ திரும்ப எஸ்கேப் குடுத்துட்டு, இல்ல கண்ட்ரோல் இசட் குடுத்து பேக் வரணுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் இல்ல. அந்த பாயிண்ட்ட நம்ம இழுத்துட்டு வந்து இங்க வச்சாலே போதும். அழகா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒர்க் ஆகும். திரும்ப இந்த இடத்துலயும் அதேபோல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாரி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கீழ இங்க கொஞ்சம் நகட்டி வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்டர் தட்டுனோம் அப்படின்னா, கரெக்ட்டா அந்த படத்த நமக்கு கிராப் பண்ணி குடுத்துரும். இந்த மாரி உங்களுக்கு சாய்வா இருக்கக்கூடிய படங்கள கிராப் பண்றதுக்கு இந்த பெர்ஃபெக்டிவ் கிராப் டூல் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு பயன்படும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கம்மியான டைமிங்கில அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? அதே சமயம் டீட்டெயிலாவும் சொன்னா மட்டும் தான் எல்லாருக்கும் புரியும். நெக்ஸ்ட் வீடியோல அடுத்து இருக்கக்கூடிய டூல்ஸ நாம பார்க்கலாம்.